ஆல்கஹால் அடிக்ஷன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு 38 உயிரை வந்து காவு வாங்கியிருக்கு. இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அழுது புலம்பிட்டு இருக்கும்போது நிறைய அரசியல் கட்சிகள் அவங்களோட மைலேஜுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அது அவங்களோட கேம், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, விட்டுருங்க. ஆனால் சாதாரண மக்களான நமக்கு என்ன தேவை இப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவை, என்ன மாதிரி நம்ம விஷயங்களை முன்னெடுத்தா இந்த மாதிரி அடிக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்ப்போம். இதில் வந்து அப்ராப்ரியேட் இன்வெஸ்டிகேஷன் தேவை. அதை வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அதை மீறி அவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன சப்போர்ட் தேவை அப்படின்னா எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ரீஹேப் அண்ட் தெரப்பி, இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. அதுக்கப்புறம் சாதாரண மக்கள், சொசைட்டியில் இருக்க மக்களோட பார்வை, ஒரு பரிவோட கண்ணோட்டம் தேவை. ஏன்னா நிறைய டைம் நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்கள ஒரு கிரிமினல்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு அருவருப்போட நம்ம இவங்களை பார்க்குறோம். அது மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இவங்க ஒரு பேஷண்ட் கிடையாது, கிரிமினல்ஸ் கிடையாது, தி ஆர் விக்டிம்ஸ். ஸோ அந்த விக்டிம்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கருணையோட இவங்களை அணுகணும். இவங்களுக்கு தேவை இப்போதைக்கு தெரப்பி தான் அண்ட் ரீஹேப். அதுக்கு ஏன் நான் வந்து அடிக்ஷன் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பியூரியஸ் லீத்தல் ஆல்கஹால் எடுத்திருக்காங்க, ஸ்பூரியஸ் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. ஒரு ப்ளஷருக்காக குடிக்கிறவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அந்த குவாலிட்டி பார்ப்பாங்க, சேஃப்டி பார்ப்பாங்க, எல்லா விஷயமும் பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் அந்த ட்ரக், அந்த ஹேபிட்டை வச்சுக்குவாங்க. ஆனால் அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்காது. ஏதாவது ஒன்று குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சிவ்னஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்க போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க கிட்ட பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கம்மி ரேட்டில் ஏதாவது கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு போதை வேணும். ஏன் இந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களால ப்ராசஸ் பண்ண தெரியல. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வலியவோ இல்லை ஒரு வேதனையையோ இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தையோ இல்லை ஏதோ ஒரு இயலாமையையோ ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையோ ஏதோ ஒரு அவமானத்தையோ, they are unable to handle this, they are unable to navigate this particular emotion, they just wanted to have some coping mechanism. So அதுக்காக இதை எடுத்துக்கிட்டாங்க, which is not at all appropriate coping mechanism, which is a maladaptive coping mechanism சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளே போய் மாட்டிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவை ஜென்ரல் மக்கள் என்ன பண்ணணும், இவங்களை ஒரு குற்றவாளிகள் மாதிரி பார்க்காம, அருவருப்போடு பார்க்காம, அவங்கள ஒரு விக்டிம் மாதிரி பாருங்க, பாவம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பார்வை மாறும்போது அவங்களோட நடத்தை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு இப்போ நிஜமான தேவை தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மருந்துகள் கொடுத்து அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணி ஆகணும். அதுதான் வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். பட் இந்த நேரத்தில் எமோஷனல் சப்போர்ட் தேவை அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை. அது வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி டேக்கன். ஆனால் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் இதுதான். ஆனால் இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஊர் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்கள் இடையூறு ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்க ஜென்ரல் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வேலைக்கு போயிட்டு வர முடியாது, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண உதவி செய்யுங்க, இல்லை ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு கவுன்சிலிங் பண்ண வைங்க, ஒரு ரீஹேப் சென்டரில் அவங்கள சேர்த்து விடுங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டை எதிர்கட்சிகள் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணுறதை விட இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? மக்களுக்கு இடையூறாக தான் இருக்கும். அது யாரும் பணக்காரங்களை அஃபெக்ட் பண்ணாது, ஏழை மக்கள், அன்றாடமாக வேலைக்கு போகிற மக்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு இதை எதிர்கட்சிகள் கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணதே ஒரு பெரிய அழுத்தம் தான். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இதுக்கு துரிதமாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டிவாக கூட நின்று, இது ஒரு பெரிய நம்ம எல்லாருமே கூட நின்று போராட வேண்டிய நம்மளோட எதிரி வந்து இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாம் என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே சண்டை போடுறதுனால என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசிங்க.